இன்றைக்கும் விசேஷமாக இந்த மாதத்திலும் தெசலோனிக்கே நிருபத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன். இன்றைக்கும் இந்த செய்திக்கு ஆதாரமாக 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 10 வசனத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். நான் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் 2ஆம் வசனத்தை வாசிங்க. மைக்கில் நீங்கள் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன் யாராவது ஒருத்தர். ஆகவே 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை நாம் வாசிப்போம். பவுலும் சில்வானும் தீமோத்தேயுவும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்பிக்கையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். எப்படியெனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பியதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கிலிருந்து நம்மை நீங்களாக்கி இரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தெசலோனிக்கே சபை ஒரு நல்ல மாதிரி உள்ள சபை. ஹல்லேலூயா. தெசலோனிக்கே சபை எப்படிப்பட்ட சபையாக இருந்தது என்பதை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து விரும்புகிறேன். இவருடைய செய்தியின் தலைப்பு இன்றைக்கு மார்க்ஸ் ஆஃப் an ideal church. ஒரு மாதிரி உள்ள சபையினுடைய அடையாளங்கள் என்ன, ஒரு மாதிரி உள்ள சபையின் அடையாளங்கள் என்ன என்பதை இந்த வேத பகுதியிலிருந்து உங்களோடு நான் பகிர்ந்து விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சபையை குறித்து பவுல் யோசிக்கும் போதெல்லாம் கர்த்தரை அவர் துதிக்கிறார், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார், கர்த்தருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துகிறார். நீங்கள் 4ஆம் வசனத்திலே வாசிப்பீர்கள் சொன்னால் பவுல் சொல்றாரு, உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்கிறார். அந்த சபை மக்களை பார்த்து உங்களை நினைக்கும் போதெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலையும் அவர் அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 2:13 நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உங்களை குறித்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னும் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு வரும்போது 3:9 பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்திற்காக நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். How can we thank God enough for you அப்படின்னு சொல்றாரு. எப்போதுமான அளவுக்கு உங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்த முடியாது, அவ்வளவு நீங்க நல்ல பிள்ளைகளா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. நல்லவர்களா இருக்கிறீங்க, நீங்க நல்ல மாதிரியா இருக்கிறீங்க, நல்ல விசுவாசத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த தெசலோனிக்கே சபை மக்களை குறித்து பவுல் நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை துதிக்கிறார். ஹல்லேலூயா. அநேக சபைகளை பவுல் ஆரம்பித்திருக்கிறார். கலாத்திய நாடுகளில் சபையை பவுல் ஆரம்பித்திருக்கிறார், எபேசு பட்டணத்திலே ஆரம்பித்திருக்கிறார், கொரிந்து பட்டணத்திலே ஆரம்பித்திருக்கிறார். நீங்க கலாத்திய சபையை குறித்து சொல்லும் போது பவுல் ரொம்ப வேதனைப்படுறாரு. கலாத்தியர் 3:3 சொல்லும் போது, புத்தி இல்லாத கலாத்தியர்களே, இப்படி முட்டாள்தனமா இருக்கிறீங்களே, நல்ல ஆவியில தானே ஆரம்பம் பண்ணுங்க, இப்பொழுது மாம்சத்துல முடிக்கிறீங்களா, புத்தி இல்லாத கலாத்தியரே. 1ஆம் வசனத்திலே அப்படி ஆரம்பிக்கிறாரு. 1ஆம் வசனத்துல பாருங்க என்ன அட்ரஸ் பண்றாருன்னா, எப்படி புத்தி இல்லாத யூ ஃபூலிஷ் கலேஷியன்ஸ் அப்படிங்கிறாரு. ஆனா தெசலோனிக்கே சபையை பார்த்து உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா கலாத்திய மக்கள் கிருபையினாலே ஏற்றுக்கொண்ட அந்த சுவிசேஷத்தை விட்டுவிட்டு நியாயப்பிரமாணத்தை அவர்கள் நாடி போனார்கள். அப்படிப்பட்ட உபதேசத்தை கேட்கிற சொல்லுகிறவர்களை நாடி போய்விட்டார்கள் என்கிற காரியத்தை பார்க்கிறோம்.
கொரிந்து சபையை குறித்து பவுல் சொல்லும்போது கூட ரொம்ப வேதனைப்படுறாரு. 1 கொரிந்தியர் 3:3 சொல்லும் பொழுது, உங்களுக்குள்ளே பொறாமைகள் இருக்குது, வாக்குவாதம் இருக்குது, ஒருத்தருக்கு சண்டை போடுறீங்க, வீட்டுக்குள்ள சண்டை, சபைக்குள்ள சண்டை, இப்படி இருக்கிறீங்க, பொறாமை உங்களுக்குள்ள இருக்குது, உங்களை குழந்தை மாதிரி தான் பார்க்க வேண்டியா இருக்குது அப்படின்னு கொரிந்து சபையை பார்த்து சொல்றாரு. ஆனா தெசலோனிக்கே சபைக்கு ஆண்டவர் துதிக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய சபையை பார்த்தால், நம்முடைய சபை ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது என்ன நினைப்பார்? சந்தோஷப்படுவாரா? இப்படி இத்தனை வருஷம் விசுவாசி இருக்குது, இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்குது, புருஷனுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, இன்னும் சபைக்கு ஒழுங்கா வர மாட்டேங்கிறாங்க, ஒழுங்கா வேதத்தை வாசிக்க மாட்டேங்கிறாங்க, இப்படின்னு ஆண்டவர் நினைப்பாரா? உங்களை நினைச்சாலே சந்தோஷமா இருக்குது. அல்லேலூயா என்று சொல்லக்கூடிய அளவிலே மனம் குளிரத்தக்க அளவிலே அவருடைய வாழ்க்கையும் அங்க சபையும் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சபையினுடைய 4 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் சற்று ஆராய்ந்து பார்ப்பதற்கு அது உதவியா இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சபை ஆண்டவருடைய பார்வையில எப்படி இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு குணங்கள் உடையதாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டும். முதலாவதாக 3ஆம் வசனத்தில் வேதம் சொல்கிறது, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. You are a chosen people. அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது elect people. elect, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். அங்கே 9ஆம் வசனத்தில் மனம் திரும்பினவர்கள் என்று சொல்லலாம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே முதலாவது என்னுடைய குறிப்பு என்னவென்று சொன்னால், இந்த சபையில் இருக்கிற அனைவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தார்கள், மனம் திரும்பினவர்களாக இருந்தார்கள், ரட்சிப்பின் அனுபவம் உடையவர்களாக இருந்தார்கள். They were all elect and saved people. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்தோடு இருந்த மக்களாக இருந்தார்கள். அங்கே முதல் வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா அங்க போட்டிருக்குது, அங்க 2 வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. கிறிஸ்துவுக்குள்ளும் இயேசுவுக்குள்ளும் தேவனுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறதாவது, அவங்க யாருக்குள்ள இருந்தாங்களா? கிறிஸ்துவுக்குள்ளாக, தேவனுக்குள்ளாக அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் உலகத்துக்குள்ளாக இல்ல, அவர்கள் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு, சபை, the church at Thessalonica, சபை என்று சொன்னாலே அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? சபை என்றா எக்லீசியா அப்படிங்கிற கிரேக்க பதத்துக்கு சபை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், called out, வெளியே அழைக்கப்பட்டவர்கள், உலகத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள்தான் சபை மக்கள். அல்லேலூயா. உலகத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் உலகத்தார் அல்ல, உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அவர்கள் உலகத்துக்குள்ளாக இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளாகவும் தேவனுக்குள்ளாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், நம்ம தேவனுக்குள்ளாக இருக்கிறோமா, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோமா, வெளியே அழைக்கப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோமா, வித்தியாசமுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்கிறோமா? பாருங்க, தெசலோனிக்கே சபை ஆரம்பிப்பதற்கு முதல் லைன்ல போட்ட 3 பேர் இருக்கு பாருங்க. பவுல், சில்வானா, தீமோத்தே. சில்வானா என்று சொன்னால் சீலா, பால், சைலஸ் and டிமோத்தே. இந்த 3 பேரும் தான் போய் அந்த சபை ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. பவுலுடைய உடன் வேலையாட்களாக பிலிப்பு பட்டணத்திலிருந்து அவர்கள் போய் இந்த தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போறாங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல அதனுடைய பின்னணி இருக்கிறது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல பாருங்க, பிலிப்பு பட்டணத்துல அவங்களுக்கு பயங்கர உபத்திரவம். ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கும் போய் அங்கே ஆண்டவருடைய அன்பை அறிவிக்கிறார்கள். இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி அங்கே 3 வாரங்கள் ஜெபாலயங்களிலே போய் ஆண்டவருடைய வார்த்தையை பேசி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பவுல் அங்கே தெசலோனிக்கே பட்டணத்திலே 3 வாரங்கள் தான் இருந்தார் என்று சொல்லி அங்கே பின்னணியத்தில் வாசிக்கிறோம். இந்த 4ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா இப்படி போட்டிருக்குது 17:4 அங்கே அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களா? அவர்களில் சிலரும், யூதர்களில் சிலரும், பக்தி உள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும், கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். பாருங்க, யூதர்களில் சிலரு, கிரேக்கர்களில் திரளான ஜனங்களே, என்னமாக கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகர். எத்தனை நம்பர் நமக்கு தெரியல, ஆனா அங்க போட்டிருக்க லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களாம். 3 வாரம் பவுல் அங்கே அந்த ஓய்வு நாளிலே
ஜபாலயத்திலே போய் செய்த அந்த பிரசங்கம், வேத பாடங்கள், என்னமாக ஆண்டவரை பற்றி அறிவித்த காரியங்கள், அந்த பட்டணத்திலே தங்கியிருந்தது மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அவங்களுக்கு தான் மறுபடியும் இங்க எழுதுறாரு, உங்க வாழ்க்கை நல்லா மாறி இருக்கு அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, ரட்சிப்பு ஆண்டவரிடத்துல துவங்குகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் தான் நம்மை தெரிந்து கொண்டார். நீங்க வேதத்துல வாசித்தீங்கன்னா அதே தீமோத்தேயுல பவுல் சொல்றாரு, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அந்த பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியால், ஆண்டவர் உங்களை ஆதி முதல் தெரிஞ்சு வச்சிருக்கிறாருங்க. பிறக்கிற முன்னாடி உங்களை தெரிஞ்சுட்டாராம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. ஆண்டவர் உங்களை ரட்சிப்பதற்கான தீர்மானத்தை ஏற்கனவே வைத்திருக்கிறார். ஆகவேதான் இயேசு சொல்லும் பொழுது யோவான் 15:16 சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். I have chosen you. பாருங்க, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். அவரை ஏற்றுக்கொள்வதற்கான அந்த விருப்பத்தை நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்தினார். Salvation begins with God. அது மாத்திரமல்ல, எபேசியர் 1:4 வாசித்தீங்கன்னா, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டார் என்றெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ரட்சிப்பு கர்த்தரிடத்தில் தான் ஆரம்பமாகிறது. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, ரட்சிப்புல நீங்க பாத்தீங்கன்னா அங்கே 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல, தேவனுக்கு பிரியமான சகோதரரே, ஆங்கிலத்திலே லவ்ட் பை காட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. லவ்ட் பை காட், தேவனுக்கு பிரியமானவர்களே. அப்படின்னா தேவனுடைய அன்பு ரட்சிப்புல இருக்குது. தேவன் நம்மை நேசித்தபடினாலதான் இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. தெசலோனிக்கப்பட்ட மக்களை கர்த்தர் அன்பு கூர்ந்தார். உங்களையுமே நீ ஆண்டவர் நேசித்தபடினால்தான் இந்த ரட்சிப்பை நாம பெற்றிருக்கிறோம். யோவான் 3:6 தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 3:16 கிறிஸ்து நம்மேல் அன்பு கூர்ந்தபடினாலே தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய அன்பு தான் நம்ம ரட்சித்தது. அல்லேலூயா. தேவன் நம்மை முன்குறித்து ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இந்த நிருபத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே திருத்துவத்தை குறித்து பவுல் எழுதுகிறார். பலவிதமான உபதேசங்களை இந்த நிருபத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். ரட்சிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, திருத்துவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, 2ஆம் வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்களை இந்த தெசலோனிக்க நிருபத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். ரட்சிப்பிலே திருத்துவமும் அடங்கி இருக்கிறது. தேவனை பொறுத்த வரைக்கும் நான் எப்போ ரட்சிக்கப்பட்டேன் தெரியுமா? எப்போ ரட்சிக்கப்பட்டேன்னா, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாராம். ஹல்லேலூயா. And as far as God the Father is concerned, I was saved when he chose me in Christ before the world began. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் நான் எப்போ தெரியுமா ரட்சிக்கப்பட்டேன்? 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு சிலுவையில் எனக்காக மரித்தபடினாலே அன்று என்னை நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை பொறுத்த வரைக்கும் எப்போ தெரியுமா ரட்சிக்கப்பட்டேன்? ஒரு வருஷத்துல 1992 வருஷத்துல என்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்து பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக ஒரு பாவ உணர்வையும் மனம் திரும்புதலை ஏற்படுத்தி அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது அவரை நான் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. பாருங்க, 3 நபர்களும் பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து, பிதாவானவர், அவர்கள் நம்முடைய ரட்சிப்பில் ஈடுபடுகிறார்கள். பாருங்க, அந்த காரியத்தை இந்த மக்கள் அடைந்து கொண்டிருந்தார்கள். நீங்களும் நானும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மை முன்குறித்தபடினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை உடையவர்களாக நாம் இருக்கிறோமா என்று சொல்லி பார்க்க வேண்டும். பாருங்க, அநேகருடைய பெயர் இன்னைக்கு சபை லிஸ்டில் இருக்கலாம், வாட்ஸ்அப் குரூப்ல உங்க பேர் இருக்கலாம், சர்ச் வாட்ஸ்அப் குரூப்ல சபை மெம்பர்ஷிப் அந்த ரோல்ல உங்க பேர் இருக்கலாம். ஆனா முக்கியமா எங்க இருக்கணும்? ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் உங்க பேர் என்ன இருக்கணும்? எத்தனை பேருடைய பேர் இருக்குது சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். என் பேர் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது அப்படிங்கிற நிச்சயம் எத்தனை பேர்கிட்ட இருக்குது? என்ன ஒரு 10-15% இல்ல போல. சீக்கிரம் இங்க இருந்தா போதும் நினைக்க கூடாது. இங்க இருக்கிறதுல அழிஞ்சு போயிரும், அங்க இருக்கணும். அல்லேலூயா. அங்க ஒரு புத்தகம் திறக்கப்படும். அப்போ உங்க பேர் இல்லாட்டா எங்க போயிருவீங்க? அங்க போடப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய அந்த ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஆகவே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதாக இருக்க வேண்டும்.
இந்த தெசலோனிக்கே பட்டண மக்கள் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு ரட்சிக்கப்பட்ட மக்களாக இருந்தார்கள். அவர்கள் தேவனுக்குள்ளாக இருந்தார்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்க. ரெண்டாவதாக இந்த தெசலோனிக்கே சபையை குறித்து சொல்லும் பொழுது, நம்பர் 1, they were elect people, saved people. இரண்டாவதாக அங்கே ஒரு வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். 7ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா அங்க போட்டிருக்கு, நீங்கள் மாதிரிகளானீர்கள். மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள், அந்த பகுதியில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் நீங்க மாதிரி உள்ளவர்களாகினீர்கள். You became an example, you became a model to all the believers என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஜனங்கள் நிறைந்த சபையாக அந்த சபை இருந்தது. எக்ஸம்ப்ளரி பீப்புள், அவர்கள் மாதிரி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள். அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது இப்படிதான் இருக்கணும்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசம், ஒரு மாற்றம் இருந்ததை நம்ம அங்க பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் யாரெல்லாம் தெரிந்து கொள்றாரோ அவங்க வாழ்க்கையை இயேசு மாற்றுகிறார். அல்லேலூயா. மாற்றப்பட்ட வாழ்க்கை, மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கை. நிறைய பேர் மாதிரியா இருக்க மாட்டாங்க, ஒரு மாதிரியா இருப்பாங்க. அப்படி ஆளை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்குது, அப்பா இது ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு மாதிரியா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. பாருங்க, இவங்க மாதிரிகளானார்கள். ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசமோட வாழ்க்கையிலே காணப்பட்டது. எப்படின்னு சொன்னா, அங்கே 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா 3 குணங்கள் அவங்க வாழ்க்கையில் இருந்துச்சான். விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. அந்த விசுவாசம் என்ன செஞ்சுச்சான்? கிரியையிலே வெளிப்பட்டது. அங்க போட்டு பாருங்க, விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும் போட்டு பாருங்க. உங்கள் விசுவாசத்தின் கிரியை, உங்கள் அன்பின் பிரயாசம், உங்கள் நம்பிக்கையின் பொறுமை, இதெல்லாம் அவங்கள்ட்ட காணப்பட்டது. என்னெல்லாம் இருந்துச்சு? 3 கார்டினல் வர்ச்சுஸ் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்க வேண்டிய 3 பிரதானமான முக்கியமான குணங்கள் என்ன? அன்பும், விசுவாசமும், நம்பிக்கையும். அல்லேலூயா. அந்த என்ன செய்யணும்னா, அன்பு இருக்கு இல்ல விசுவாசம் இருக்குன்னு சொன்னா மட்டும் போதாது. விசுவாசம் என்ன செய்யணும்? கிரியையில வெளிப்படணும். என்ன பண்ணணும்? விசுவாசம் கிரியையில வெளிப்படணும். கிரியை இல்லாத விசுவாசம், சொல்லுங்க, கிரியை இல்லாத விசுவாசம், ஆவி இல்லாத சரீரம் செத்தது. ஆவி இல்லாத சரீரம் அப்படி. ஆவி போச்சுன்னா என்னதான் நீங்க மூக்குல என்னது அழகா இருந்தாலும், என்னது உங்க நீங்க ட்ரெஸ் பண்ணாலும், என்னது ஆவி போச்சுன்னா டெட் பாடியை தூக்கிட்டு பாப்பா அப்படின்னு சொல்லலாம். அப்ப விசுவாசம் இருந்தா, விசுவாசம் கிரியையில என்ன பண்ணணும்? வெளிப்படணும். வேதம் சொல்கிறது, நீங்கள் அங்கே தீத்து 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல பாத்தீங்கன்னா, அநேகர் வாயினால அறிக்கை பண்றாங்க இயேசுவை, ஆனா கிரியையினாலையும் அவரை மறுதலிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை கிரியையில வெளிப்படணும். இந்த விசுவாசம், இந்த மக்கள் இயேசு விசுவாசத்தை மாத்திரம் இல்ல, அவங்க விசுவாசம் கிரியையில என்ன பண்ணுச்சா? அது வெளிப்பட்டது என்று சொல்லி நம்ம அங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. பாருங்க, விசுவாசம் கிரியையில, உங்க வாழ்க்கை கிரியையில இருக்குதா? வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களா? பிசாச விசுவாசிக்கிறாங்க இயேசுவை. பிசாசு என்ன பண்ணுது? ஆண்டவர் என்ன பண்ணுது? சொல்லுங்க. விசுவாசித்து நடுங்குது. Even the devil believes and trembles அப்படின்னு போட்டிருக்கு யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல. ஆனா இன்னைக்கு அதை பாட்டு கொஞ்சம் ஒரு படி கையை மேல தான் இருக்கணும். நம்ம விசுவாசம் கிரியையில வெளிப்படணும். அல்லேலூயா. நிறைய பேர் இந்த வாழ்க்கையில பாருங்க, மன்னிப்பு நல்ல ஒரு சுவாபம் அப்படின்னு மன்னிப்பை குறித்து பேசினா நல்லா இருக்குமா. ஆனா நம்ம வாழ்க்கையில வரும்போது, எப்பா நீ மன்னிப்பா, மனைவியை மன்னி, உன் மகனை மன்னி, மருமகளை மன்னி அப்படின்னா என்னது, ஒரு பக்கத்து வீட்டுக்காரனை மன்னி, அதெல்லாம் எப்படி நான் மன்னிக்கிறது? நீ அவர் வர அவன் பாருங்க, நமக்குன்னு வரும்பொழுது அது கிரியையில வரமாட்டேங்குது. நமக்குன்னு சொல்லி காரியங்கள் வரும்பொழுது சில காரியத்துல நாம் செயல்படாமல் இருக்கிறோம். கிரியை உள்ள விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. அன்பின் பிரயாசம், அன்பின் பிரயாசம். அந்த கர்டன் வேணா திறந்து விட்டுருங்க, லைட் இல்லைன்னா. அன்பின் பிரயாசம், எவிடன்ஸ் ஆஃப் சால்வேஷன். என்னன்னு சொன்னா, அன்பு, தேவ அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையில தேவ அன்பு இருந்துச்சு. அல்லேலூயா. தேவ அன்புள்ளவர்களாக காணப்பட்டார்கள். அன்பு என்ன செஞ்சா? பிரயாசப்பட்டுச்சு. அன்பு, லேபர் ஆஃப் லவ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில அன்பின் வெளிப்பாடாக நம்ம இயேசுவுக்காக என்ன செய்கிறோம்? What do we do out of love for God?
நம்முடைய வாழ்க்கையில 1 யோவான் 3:18 சொல்றது. 1 யோவான் 3:18 வாசிக்கிறோம், நீங்கள் எனது வார்த்தையினாலே அன்பு கூறதில்லை, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. எப்படி செய்யணுமா? கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். விசுவாசமும் கிரியையில வெளிப்படணும், அன்பு என்ன பண்ணணும்? கிரியையில வெளிப்படணும். அன்பும் கிரியையில வெளிப்படணும். Let us not love with words or tongue, but with action and in truth அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. பாருங்க, அன்பு அன்பு என்ன சொன்ன பிரயாசப்படும். அன்பு எதையாகல ஆண்டவருக்காக செய்யணும் விரும்பும். அன்பு இருந்தா மற்றவங்களை நேசிப்போம், அதிகமாக அவங்களுக்கு என்ன செய்வோம்? நேரத்தை கொடுப்போம், அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வோம். இங்கே தெசலோனிக்க சபைக்கு பவுல் 1 தெசலோனிக்க 4ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது 9ஆம் வசனத்திலும் 10ஆம் வசனத்திலும் இப்படி சொல்றாரு, நீங்கள் மக்கோதிய நாடுமெங்கும் உள்ள சகோதரருக்குள்ளும் செய்து வருகிறீர்கள். 9ஆம் வசனத்துல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறீங்க, அதை செஞ்சிட்டு இருக்கீங்க. You are taught and also you are practicing that. உங்களுக்கு அதை குறித்து தெரிஞ்சது மாத்திரம் இல்ல, நீங்க அன்பை வாழ்க்கையில கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. தெசலோனிக்க மக்களை பார்த்து சொல்றாரு, நீங்க அன்பை கடைபிடிக்கிறீங்க. நம்மளை பார்த்து சொல்வாரா, நீங்க அன்பை கடைபிடிக்கிறீங்க, அன்பை கொடுத்து நல்லா பேசுறீங்க, சரி, அன்பை கடைபிடிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில அன்பின் பிரயாசம் இருக்கிறதா என்று சொல்லி சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அவன் பாருங்க, அப்ப நம்பிக்கை குறித்து நான் பின்னாடி சொல்றேன். அப்ப முதல்ல விசுவாசம், அது கிரியையில வெளிப்பட்டது. அன்பு, அதன் நிமித்தமாக அவர்கள் பிரயாசம் எடுத்தார்கள். நம்பிக்கை அவருடைய வாழ்க்கையில இருந்தது. அப்புறம் எப்படி மாதிரியா இருந்தாங்கன்னா, அங்கே 9ஆம் வசனத்துல பாருங்க, 9ஆம் வசனத்துல டிவில பாருங்க, பைபிள பார்க்க முடியல, டிவில பாருங்க, அங்க என்ன போட்டிருக்கு? 1 தெசலோனிக்கர் 1:9 ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு என்ன செஞ்சீங்க? விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்தில் என்ன பண்ணீங்க? மனம் திரும்பினீங்க. பழைய வாழ்க்கையை விட்டுட்டீங்க. அப்போ ரட்சிக்கப்பட்ட அனுபவம் மாதிரியில வாழ்க்கை அப்படின்னா விட வேண்டியதுல விடணும், விக்கிரகங்களை விடணும். நீங்க நினைக்கலாம் விக்கிரகம் எல்லாம் என்கிட்ட வச்சிருக்கேன் வீட்டுல, இல்ல. ஆனா நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள் விக்கிரகமா வருது. இன்னைக்கு டிவி விக்கிரகமா இருக்கு, மொபைல் விக்கிரகமா இருக்கு, பல காரியங்கள் இன்னைக்கு விக்கிரகமாக நம்ம வாழ்க்கையில வந்து உட்கார்ந்து இருக்கிறது. இந்த தெசலோனிக்க பட்டணத்துல அநேக விக்கிரகங்கள் இருந்துச்சாம். ஒரு விக்கிரகத்துக்கு பேர் வந்து பேக்கஸ். என்ன பேரு? அது என்ன விக்கிரகம்னா ஐடல் ஆஃப் ட்ரங்கன்னஸ், குடியை தூண்டுகிற விக்கிரகம். என்ன பண்ணது? குடியை தூண்டுற குடி, ட்ரங்கன்னஸ். இன்னொரு விக்கிரகம் இருந்துச்சு, ஆஃப்ரோடைட் அப்படிங்கிற விக்கிரகம், வீனஸ் அப்படிங்கிற ஒரு விக்கிரகம். அது என்ன விக்கிரகம்னா இச்சையை தூண்டுகிற விக்கிரகம். அந்த கடவுளை வணங்கினாலும் இச்சையை என்ன பண்ணும்? தூண்டி விடும், இச்சை. அப்புறம் பாருங்க, மார்ஸ் அப்படிங்கிற விக்கிரகம். அந்த விக்கிரகம் என்ன செய்யும்? வன்முறையை தூண்டுகிற விக்கிரகமா. பாருங்க, நம்ம ஆண்டவர் நேசிங்கிறாரு, பரிசுத்தமா வாழ்கிறாரு. இந்த விக்கிரகம் வன்முறை பண்ணு, இச்சையை பண்ணு, நல்லா குடி. அப்புறம் சோஃபியா அப்படிங்கிற விக்கிரகம் இருந்துச்சு. சோஃபியா அப்படின்னு சொன்னா காடஸ் ஆஃப் நாலேஜ். கிரேக்க பதம் சோஃபியா அப்படின்னு சொன்னா அறிவு அப்படின்னு அர்த்தம், ஞானம். அப்போ நல்ல அறிவு இருந்தா போதும், கடவுள் வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட காரியங்க பாருங்க, குடி, இச்சை, தவறான உறவுகள், சண்டைகள், வன்முறைகள், இதெல்லாத்தையும் விட்டுட்டாங்களாம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் அந்த மக்கள் வணங்கிட்டு இருந்தாங்களாம். இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஜீவனுள்ள மெய்யான தேவனை அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாரு? அண்டர்லைன் பண்ணுங்க, அத ஜீவனுள்ள மெய்யான தேவன், ட்ரூ அண்ட் லிவிங் காட். இயேசு எப்படிப்பட்ட தேவன்? ஜீவனுள்ள மெய்யான தேவன். விக்கிரகங்களுக்கு ஜீவனும் இல்லை, அது பொய்யானவைகள். ஆனால் இயேசு மெய்யானவர், ஜீவனுள்ளவர். அல்லேலூயா. அந்த தெசலோனிக்கே மக்கள் அதை அறிந்து கொண்டு அந்த இயேசுவிடத்திலே அவர்கள் திரும்பினார்களாம். அந்த தேவனுக்கு அவன் பாருங்க, இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்றோம், விட வேண்டியதெல்லாம் விட்டுருக்கோமா? குடியை விட்டுருக்கிறாங்களா விசுவாச மக்களே? விக்கிரகத்தை விட்டுருக்கீங்களா? பாவ பழக்கங்களை விட்டுருக்கீங்களா? என்னமாக தவறான உறவுகளை விட்டுருக்கிறோமா? அப்பதான் மாதிரி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்களால இத்தனை பேருக்கும் பாருங்க, இயேசு தோமா இந்த இந்தியாவுக்கு வந்து 2000 வருஷங்கிட்ட ஆக போகுது. ஆனால் இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. காரணம், நாம் வாழ வேண்டிய விதத்தில் நம்ம வாழ வேணும். அல்லேலூயா. இன்னும் விட வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. கசப்புகள், வைராக்கியத்தை விடணும், பாவத்தை விடணும், இச்சையான காரியங்களை விடணும். அவன் பாருங்க, விட்டு they left certain things.
அவங்க சில காரியங்களை விட்டார்கள். turned from, அவையிலிருந்து கண்களை திருப்பினார்கள். நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில விட வேண்டியதை விட்டுருக்கிறோமா? இந்த தெசலோனிக்க மக்கள் விக்கிரங்கெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஜீவனுள்ள மெய்யான தேவனை ஆராதிப்பதற்கு, ஊழியம் செய்வதற்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் 5ஆம் வசனத்துல போட்டிருக்க, 6ஆம் வசனத்துல திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு, 6ஆம் வசனத்துல பாருங்க, திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு அப்படின்னு போட்டிருக்கு. சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டார்களாம். அது மாத்திரமல்ல, 2:13 வாசித்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அவர்கள் தேவ வசனத்தை கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவங்க என்ன செஞ்சாங்களாம், அதை பின்பற்றினார்கள், அதை விசுவாசித்தார்கள். அது அங்க வாழ்க்கையிலே பலன் செய்தது. ஆண்டவருடைய வசனம் அங்க வாழ்க்கையிலே கிரியை செய்தது என்றெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வேத வசனத்தின் மேலே ஆர்வம் உள்ளவங்களா இருந்தாங்க. என்ன இருந்தாங்க? வேத வசனத்தின் மேலே. எத்தனை பேருக்கு பைபிள் மேல ஆர்வம் இருக்குது? அல்லேலூயா. ஆர்வம் இருந்தா என்ன செய்வோம்? தூக்கிட்டு போமா, ஆண்டவரே ஆர்வம் இருக்குப்பா தோத்துறோம் அப்படின்னு. அதை துறக்கணும். என்ன செய்யணும்? நிறைய பைபிள் அழுக்கே ஆகல. பைபிள் அப்படி அழுக்காம இருந்துச்சுன்னா இருதயம் அழுக்கா இருக்குமா? பைபிள் அழுக்கா இருந்துச்சுன்னா இருதயம் சுத்தமாயிருமா? அல்லேலூயா. அதுக்கு நீ போட்டு எதிரியா போட்டு அழுக்காக்கிறாங்க. வாசித்து என்ன பண்ணணும்? பைபிள் அழுக்காகணும். பாருங்க, வேதத்தை வாசிக்கணும். இந்த ஜனங்கள் வேதத்தின் மேலே ஒரு ஆர்வம், வாஞ்சி அவர்களுக்கு இருந்தது. பெரையா பட்டணத்தால் தெசலோனிக்கேயிலிருந்து பவுல் பெரையாவுக்கு போனாரு. நீங்கள் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அந்த மக்களும் பார்த்தீங்கன்னா வசனத்தின் மேல அவ்வளவு வாஞ்சியா இருந்தாங்க. தினந்தோறும் வாசித்தாங்களாம். தினந்தோறும் பைபிள் வாசிக்கிறவங்களா கை தூங்க பார்க்கலாம். பைபிள் வாசிக்கிறவங்களா, பைபிளை பார்க்கிறவங்களா? தினந்தோறும் என்ன பண்ணணும்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, தினந்தோறும் பைபிள் வாசிக்கிறீங்களா? அது வச்சு எங்கேயோ நீங்க ஒரு இந்த கதையை வாசித்திருப்பீங்க. ஒரு நாள் ஒரு பாஸ்டரை வந்து என்ன பண்ணாங்களாம், ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டாங்களாம். அந்த பாஸ்டரை விருந்துக்கு கூப்பிட்டோன்னா, அதாவது அவங்களுக்கு திருமண நாள் பொழுது, கணவன் மனைவி பாஸ்டர் நல்லா கவனிக்கணும்னு சொல்லி நல்லா ஒரு சில்வர் வெள்ளி ஸ்பூனை வாங்கி சாப்பாட்டுக்கு கொடுத்து, அந்த ஸ்பூனெல்லாம் கொடுத்து சாப்பிட சொன்னாங்களாம். அவர் என்ன பண்ணாரா, சாப்பிட்டுட்டு அவர் என்ன பண்ணாரு, போயிட்டாரு. ஆனால் ஸ்பூனை காணும். என்னது? வெள்ளி ஸ்பூனை காணும். இந்த அம்மாவுக்கு என்னது பரிமாறின அம்மாவுக்கு, பாஸ்டரை கூப்பிட்டமே, பாஸ்டர் இந்த வெள்ளி ஸ்பூனை சுட்டுட்டு போயிட்டாரு. சொல்லாமங்களா எடுத்துட்டு போயிட்டாரு. சொல்லியிருந்தாலா கேட்டதா கூட கொடுத்துருப்போமே, இப்படி கேட்காம எடுத்துட்டு போயிட்டாரு. என்னத ஸ்பூனை. சரி போட்டோம், என்ன பெரிய அப்படியே விட்டாங்களாம். திரும்ப அந்த மனசுல வந்துட்டே இருந்துச்சான். ஐயோ பாஸ்டர் எடுத்துட்டு போயிட்டாரு. அவர் பார்க்கும் போதெல்லாம் கேட்கணும்னு போட்டு தோணுமா? ஆனா எப்படி அவட்ட போய் கேட்கறது? பாஸ்டர் வெள்ளி ஸ்பூன் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்கணும். அப்படி நாள் போயிட்டே இருந்துச்சு. அந்த அம்மாவுக்கு மனசுல இருந்துட்டே இருக்குது. அடுத்த வருஷம் வந்துருச்சான். அடுத்த வருஷம் வந்துருச்சான். அடுத்த வருஷம் அதே போல திருமண நாளுக்கு பாஸ்டர் கூப்பிட்டாங்களா. பாஸ்டர் வந்தாரா சாப்பாடு கொடுத்து. ஆனா அந்த அம்மாவுக்கு உள்ளே இருக்கு பாருங்க, அமைஞ்சிட்டே இருக்குது. கேட்கவா திடீர்னு கொத்த வந்துருச்சான். பாஸ்டர் போன வருஷம் அவங்களை கூப்பிட்ட போது உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தெரியுமா? ஆமாமா, நீங்க நல்லா கவனிச்சிங்க, இதெல்லாம் சாப்பாடு கொடுத்தீங்க. ஒரு வெள்ளி ஸ்பூன் கொடுத்தோம் பாஸ்டர், நீங்க சொல்லாமலாம் எடுத்துட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொன்னா. இல்லம்மா நான் எடுத்துட்டு போலையே, அது காணோம் பாஸ்டர், நீங்க தான் எடுத்துட்டு போயிருக்கணும். இல்லம்மா உன் பைபிளுக்குள்ள வச்சம்மா, பக்கத்துல வச்சேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த அம்மா ஒரு வருஷம் பைபிளே என்ன பண்ணலையா, திறக்கவே இல்லையா. பாருங்க, பைபிளே திறக்காம பாஸ்டர் மேல என்ன அந்த அம்மாவுக்கு. பாருங்க, நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோம், மற்றவர்களை தான் பார்க்கிறோம். வேதத்தை வாசிக்கணும். அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவங்க என்ன செய்வாங்க, சாப்பாட்டை காட்டிலும் அதிகமாக ஆண்டவருடைய வசனத்தை நேசிப்பாங்க. யோபு குறித்து வேதம் சொல்கிறது 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, யோபு 23:12 அங்கே சொல்லப்பட்டது, எனக்கு உம்முடைய வாக்கின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக காத்துக்கொண்டேன். 3 நேரம் சாப்பிட்றோம் அப்படிதானே. சில 5 நேரம் சாப்பிட்ற ஆள் இருக்குது, சில சாப்பிட்டுட்டே இருக்கும் வாயில் ஏதாவது. ஆனா 3 நேரமா சாப்பிட்றோம். குறைஞ்சது 3 நேரம் பைபிள் வாசிக்கிறதோ இல்ல 3 அதிகாரமாவது பைபிள் வாசிக்கிறீங்களா? அப்போ கர்த்தருடைய வசனம் அது தேனிலும்
மதுரமா இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அது அது நமக்கு உணவாக போஷாக்காக இருக்கிறது. சங்கீதம் 119 103 நாம் வாசிக்கிறோம். தேனிலும் மதுரமான அந்த வார்த்தை, அதை ருசிக்கணும். அல்லேலூயா. நமக்கு போஷாக்கு இங்கதான் இருக்குது. ஆவிக்குரிய பலன் வசனத்துல தான் இருக்குது. பணத்தை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறீங்களா? வேதத்தை பணம் 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 போறோம். வேதத்தின் மேலே அதை காட்டிலும் பாருங்க, சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? ஒரு 3 வசனத்தை வேகமா குறிச்சிங்க. 119 சங்கீதம் 14 வசனத்துல 119 14 சங்கீதக்காரர் இப்படியாக சொல்கிறாரு, திரளான செல்வத்தில் கலிகூறுவது போல நான் உமது வசனத்தில் சாட்சிகளிலே மகிழ்கிறேன், கலிகூறுகிறேன். பணத்துல சந்தோஷம் இல்ல, வசனத்துல 72 வசனத்துல 119 72 அநேகம் ஆயிரம் பொன்வெளிகளை பார்க்கல நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். 127 வசனத்துல பசும் பொன்னை காட்டிலும் அதிகமாக உம்முடைய கற்பனைகளிலே பிரியப்படுகிறேன். 162 வசனத்துல அங்கே சங்கீதக்காரன் சொல்றாரு, மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவர் மகிழ்வது போல உமது வார்த்தையிலே மகிழ்கிறேன். அவன் பாருங்க, நமக்கு ஆண்டவருடைய வசனம் சாப்பாட்டை காட்டிலும், உலக ஆசீர்வாதங்கள் பொருளாதாரத்தை காட்டிலும் அதிகமாக வேதத்தை நேசிக்கிறோமா? இன்னொருத்தர சொல்றாரு, தூக்கத்தை காட்டிலும் ஆண்டவருடைய வசனத்தை நேசிக்கிறேன். நீங்க 148 வசனத்துல வாசித்தீங்க, நாங்க போட்டிருக்கு, உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னாகவே என் கண்கள் என்ன பண்ணுமா? வசனத்தை வாசிக்கிறதுக்கு விழித்துக் கொள்ளுமா. நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமையே காலையில விழிப்பு வர மாட்டேங்குது, அப்பதான் கொஞ்சம் தூங்கலாமா அப்படின்னு வருது. ஆனா டெய்லி குறித்த ஜாமத்துக்கு முன்பாகவே என்ன செஞ்சாரா? அங்கே சங்கீதக்காரன் சொல்றாரு, என் கண்கள் விழித்துக் கொள்ளும் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க. தெசலோனிக்க மக்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய வசனம் பேலன்ஸ் செய்துதான், கிரியை செய்தது, அவங்க வாழ்க்கையில இடைப்பட்டது என்று 1 தெசலோனிக்கர் 2:13 வாசிக்கிறோம் அல்லவா? அவங்க வசனத்தை அவர்கள் வாழ்க்கையில முக்கியப்படுத்தினார்கள். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய தலைவர்களை பின்பற்றினார்கள். 6ஆம் வசனத்துல பாருங்க, 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றினீங்க, எங்களையும் பின்பற்றினீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆவிக்குரிய தலைவர்களுக்கு, ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அவர்களுக்கு அடங்கி இருந்தார்கள், அவர்கள் சொல்கிற காரியங்களை கேட்டு நடந்தார்கள். அது மாத்திரமல்ல, 1ஆம் அதிகாரத்துல அங்கே போட்டிருக்கு, மிகுந்த உபத்திரவத்திலேன்னு போட்டிருக்கு. உபத்திரவத்தையும் கர்த்தருக்காக சகிக்கிறவர்களா இருந்தார்கள், உபத்திரவத்தை சகிக்கிறவர்களா இருந்தார்கள். பாடுகளிலே அவர்கள் சோர்ந்து போகவில்லை என்று பார்க்கிறோம். பாருங்க, 2ஆம் அதிகாரத்தில் நீங்க 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, இந்த உபத்திரவங்களினாலே 2ஆம் வசனம் 3:2 ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு நீங்கள் திடப்பட உங்களை தீமோத்தேயு அனுப்புறாரு. உபத்திரம் பயங்கரமா இருக்குது முதல் நூற்றாண்டுல. ஆனாலும் அவங்க விசுவாசத்தை விட்டுறலையா? அல்லேலூயா. அவங்க விசுவாசத்தை குறித்து சந்தோஷப்படுறேன்னு சொல்றாரு. அவர்கள் கிறிஸ்துவுக்காக பாடுபடவும் ஆயத்தமா இருந்தார்கள், ஆண்டவருக்காக பாடுகளை சகிக்க ஆயத்தமா இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, நீங்க பாருங்க, இதெல்லாம் நீங்க சொல்றேன்னா அவங்க வாழ்க்கையில மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கை, அன்பு, விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், நம்பிக்கையின் பொறுமை, விக்கிரங்களை விட்ட வாழ்க்கை, வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிற ஒரு வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, தலைவர்களுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ஊழியர்களுக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்காக பாடு சகிக்கிற வாழ்க்கை, இதெல்லாம் அந்த மக்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லி பவுல் அவங்களை கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள் இல்லாத வாழ்க்கை இல்லை, ஆனா கிறிஸ்துவுக்காக மகிழ்ச்சியோட பாடுகளை தாங்கணும். அல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே அல்ல. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய பலன்களை வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்காக சில நேரத்தில் சில காரியங்களை சகிக்க வேண்டியது இருக்கும். பாருங்க, இவர்கள் மாதிரிகள் ஆனார்கள். எல்லாம் சொல்லுங்க, மாதிரி ஆனாருங்க. They became a model. பாருங்க, யாவருக்கும் மாதிரி ஆனீங்க. குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, சபையில் உள்ளவங்களுக்கு மாத்திரமல்ல, பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்க மாதிரி ஆனீங்க. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை ஒரு மாதிரியான வாழ்க்கையா இருக்கிறதா? எக்ஸம்பிளரி லைஃப், மாடல் லைஃப். அதுக்கு என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் வெளிப்படணும். அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, ஒரு மனம் திரும்பிய ஒரு வாழ்க்கை, வேத வசனத்தின் மேலே ஆர்வமும் வாஞ்சையும், கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகிக்கிற அந்த மனப்பான்மை, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. முதல்ல என்ன சொன்னேன்? அவர்கள் எப்படிப்பட்ட மக்களா இருந்தார்கள்? தெரிந்து கொள்ளப்பட்ட ரட்சிப்பின் அனுபவம் இல்ல,
ரட்சிப்பின் அனுபவம் உள்ள ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தார்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தார்கள். இரண்டாவதாக முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்கிற ஜனங்களாக இருந்தாங்க. இன்னைக்கு முன்மாதிரியான வாழ்க்கை இருக்கா? உங்களை பார்த்து மற்றவங்க இயேசுவை அறிய முடியுமா? உங்களை பார்க்குறவங்க நம்மளை பார்த்து நீங்கள் ஆராதிக்கிற இயேசு எங்களுக்கு தேவைன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கிறதா? மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா? எப்பவுமே சிடுமுஞ்சாவே இருக்கிறோமா? இஞ்சித்துன அப்படிதான் பாருங்க, அப்படி இருக்கிறோமா? எப்போ பார்த்தாலும் என்னது நம்மள்ட்ட ஒரு மகிழ்ச்சி இருக்குதா? சந்தோஷம் இருக்குதா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சீரியஸாவே இருக்கிறதில்ல, சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. பவுல் பாருங்க, சிறைச்சாலையில இருந்து சந்தோஷமா இருங்கன்னு சொல்றார். அவருக்கு விரோதமாக நிறைய பொறாமை விரோதங்கள்லாம் மக்கள் இருந்தாங்க. எவ்வளவோ கஷ்டம் இருந்துச்சு, ஆனாலும் சந்தோஷமா இருங்கிறார். அல்லேலூயா. அது நம்ம உள்ளத்துல அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி பொங்கி பொங்கி வழியணும். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக்கோ, என் கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் அதெல்லாம் சொல்றதோட இருக்குது. ஆனா என்னது, ஆனா வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது எங்க ஆண்டவரே போனீரு, ஆண்டவர் இருக்கிறாருங்க. அல்லேலூயா. பெரியவர் சொல்லுங்க, இயேசு பெரியவர். உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு யாரு? பிரச்சனையில காட்டிலும் பெரியவர், சாத்தானை காட்டிலும் பெரியவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, இந்த வசனத்துல ஜீவனுள்ளவர், அவர் மெய்யான தேவன். பாருங்க, அந்த அறிவு அவங்கள்ட்ட இருந்துச்சு. இந்த தெசலோனிக்க மக்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா, இப்போ நாங்க அந்த விக்கிரகத்தெல்லாம் விட்டுட்டு யார்கிட்ட வந்திருக்கோம்னு சொன்னா, ஜீவனுள்ள தேவன்கிட்ட வந்திருக்கிறோம்ப்பா, அவர் மெய்யான கடவுள்கிட்ட வந்திருக்கிறோம்ப்பா. அந்த அறிவு உங்களுக்கு எனக்கு இருக்கணும். அல்லேலூயா. அந்த காரியங்களை ஆண்டவர் உதவி செய்வாராக. மூணாவதாக அவர் முதலாவதாக ரட்சிக்கப்பட்ட அனுபவம் உள்ள மக்களாக இருந்தார்கள். மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையில என்னெல்லாம் காணப்பட வேண்டுமோ அதெல்லாம் அவங்க வாழ்க்கையில காணப்பட விசுவாசம், அன்பு என்னும் நம்பிக்கை எல்லாமே அவருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. மூன்றாவதாக எட்டாம் வசனத்துல எப்படி எனில், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கோதனியாவிலும் அகாயாவிலும் இல்ல தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்று சொல்ல வேண்டியதாக இராதபடிக்கு தேவனை பற்றிய உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. எங்கும் தொனித்தது போட்டிருக்கா, தொனித்தது அப்படின்னு போட்டிருக்கா. அப்படின்னா என்ன? the message rang out from you. You sounded a trumpet. பாருங்க, எக்காலம் போல உங்கள் இருக்கிற விசுவாசம் அநேருக்குள்ளாக போச்சு. அல்லேலூயா. இது என்ன சபைனா, சுவிசேஷ அறிவிக்கிற சபையா இருந்துச்சு. evangelistic church. The Thessalonian church was an evangelistic church. அது சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு சபையாக அது இருந்தது. நல்லா கவனிங்க, 5ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில், எல்லாம் சொல்லுங்க, உங்களிடத்தில் அப்படின்னா யார்கிட்ட போச்சு? தெசலோனிக்க மக்கள்கிட்ட போச்சு. உங்களிடத்தில் அப்படின்னு போட்டிருக்கு. 8ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? உங்களிடத்தில் இருந்து அப்படின்னு போட்டிருக்கு. உங்களிடத்தில் வந்தது சுவிசேஷம், உங்களிடத்தில் இருந்து புறப்பட்டது சுவிசேஷம். எத்தனை பேருக்கு உங்களிடத்தில் சுவிசேஷம் வந்துச்சு? கை தூக்கம் பார்க்கலாம். உங்களுக்கு சுவிசேஷம் வரலையா பிரதர்? அந்த ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கீங்க, உங்களிடத்தில் சுவிசேஷம் வந்துச்சு. அப்புறம் அடுத்தபடி என்ன? உங்களிடத்தில் இருந்து சுவிசேஷம் என்ன பண்ணும்? போனோம். அப்ப பவுல் மூலமாக, சீலா மூலமாக, தீமோத்தேயு மூலமாக அவர்களுக்கு சுவிசேஷம் வந்தது. அவங்க அப்படியே வச்சுக்கல. என்ன பண்ண? அவங்க அப்படியே வச்சுக்கல. அவங்க என்ன பண்ணாங்களாம்? அடுத்தவங்களுக்கு சொன்னாங்களாம். பாருங்க, எத்தனை பேர் மற்றவர்களுக்கு சொல்றோம். அவர் சொல்லிக்காருங்க, பாஸ்டர் சொல்லிக்காருங்க, விசுவாசிகள் மற்றவங்க இருக்கிறாங்க சொல்றதுக்கு, எனக்கு சொல்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. பாருங்க, சொல்ல வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு. சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷம் உங்கள் மேல் விழுந்த, உங்க பொண்ணை கட்டி கொடுக்க வேண்டியது உங்க பையனை கட்டி கொடுக்க வேண்டியது அதெல்லாம் பொறுப்பா செய்றீங்களா? அதுக்கு சேர்த்துலாம் வைக்கிறீங்களா? ஆனா என்னது? சுவிசேஷத்தை அறிவிக்கிறது என் மேல விழுந்த கடமைன்னு ஒருத்தரும் தலையில கதைங்க. 1 கொரிந்தியர் 9:16 சொல்லுது, சுவிசேஷம் என் மேல் விழுந்த, சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் நீங்க சொல்லிக்க போங்க. பாருங்க, 1 கொரிந்தியர் 9:16 வசனம் தான் சொன்னீங்க, கவலைப்படாதுங்க. பவுல் தான் சொல்றாரு. அது நம்மளும் என்ன? அப்போ சுவிசேஷம், woe to me if I don't preach the gospel. பாருங்க, அங்க இருந்து போச்சு அப்படிங்கிற. இப்போ ஒரு படத்தை போடுப்பா, நான் சொன்ன படத்தை போடு. இது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நீங்க பார்த்தீங்களா? நான் பார்த்துருக்கேன்னு சொல்லுங்க. எல்லாரும் பார்த்துருக்கேன்.
பார்த்தவங்களா கை தூக்க பார்க்கலாம். நீங்க பார்த்த இல்லையா சிஸ்டர்? உங்க வீட்டு பக்கத்தில் விற்குதா? குடிச்சிருக்கீங்களா? பாருங்க, குடிச்சுக்கிட்டே கை தூக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பாருங்க, கொக்கோ கோலா அப்படிதானே இதை குறித்து சொல்றாங்க. அதாவது இந்த கொக்கோ கோலாவை கேள்விப்பட்டவங்க உலகத்தில் 97% மக்கள் இருக்கிறாங்க. 800 கோடி பேர்ல 97% மக்கள் என்ன பண்ணிட்டாங்களா? இதை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்களா? என்ன பண்ணிருக்காங்களா? கேள்விப்பட்டிருக்கிறாங்களா? 72% மக்கள் இதை பார்த்திருக்கிறாங்களாம். என்ன பண்ணிருக்கிறாங்க? பார்த்திருக்கிறாங்களாம். 72% மக்கள் கேள்விப்பட்டாங்க. எத்தனை பேரு? கோக்குன்னு ஒன்று இருக்கியா அப்படின்னு கேள்விப்பட்டது 97. கோக்கு கண்ணுல பார்த்தவங்க எத்தனை பேரு? நீங்க பார்க்கலன்னா இப்பயா பார்த்துருங்க, படத்திலேயே பாருங்க. உங்களெல்லாம் அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கும். 72ல 72.1 வச்சுக்குவோம். 51% பேரு சொல்லுங்க என்ன செஞ்சிருக்காங்களா? அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். 51% பேர் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இந்த கோக்கு உலகத்தில் அறிமுகமாகி 150 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? 150 வருஷமாக தான் கோக்கு உப்பு மீன் சுற்றிட்டு கிடக்க வருது கோக்கு பாட்டில். ஆனால் 97% மக்களை கேள்விப்பட்டிருக்காங்க. இயேசு இந்த உலகத்தில் வந்து 2000 வருஷம் ஆச்சு. ஏன்னா நம்ம கோக்கை குடிச்சிக்கிட்டே என்ன பண்ணுறோம்? பாட்டிலை உள்ளே வச்சுக்கிறோம். என்னது? நம்ம குடிக்கிறோம், உள்ளே வச்சுக்கிறோம். யாருக்கும்? இயேசுவை யாருக்கும்? அதனால யாரும் என்ன பண்ணல. அதான் பவுல் சொல்றாரு, நீங்க அறிவிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அறிவிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? பாருங்க, பவுல் அந்த ஊழியத்தின் மேல பாரம் உள்ளவர். இந்த தெசலோனிக்க சபை அந்த புத்தகத்தை நான் கடந்த நாட்கள் அதிகமாக வாசித்து கொண்டிருக்கும் போது அதனுடைய பின்னணியத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே பவுல் சொல்றாரு, 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தோம். அதாவது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு பட்டணத்தில் பவுல் இருக்கிறாரு. அங்கதான் ஆண்டவர் அழைக்கிறார். மக்கோதனியா ஒரு மனுஷன் வந்து எங்களுக்கு வந்து நீங்க சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாசிடோனியன் கால். மக்கோதனியா மனுஷன் வந்து தரிசனத்தில் தோன்றி அழைக்கிறார். ஆகவே அந்த தரிசனத்தை கர்த்தரால் வந்தது என்று நிச்சயிக்கப்பட்டவர்களாக அங்க போறாங்க. மக்கோதனியா தேசத்துக்கு போறாங்க, பிலிப்பு பட்டணத்துக்கு வராங்க. ஆண்டவர் வாசல்களை திறக்கிறார். அதே சமயத்தில் அங்கே ஒரு பெண் செய்து கொண்டிருந்த காரியத்தில் அந்த பெண்ணுக்கு விடுதலை, அந்த மாயவித்தை, அந்த குறி சொல்கிற ஆவி போனனால அநேகருக்கு என்னது பிசினஸுக்கு போயிடுச்சு. அதை பவுல் அடிக்கிறாங்க. ரோட்ல என்ன பண்றாங்க? தரத்தரையா இழுத்துட்டு வந்து ரத்தம் வடியுது. தொழுமரத்தில் மாட்டுறாங்க, சிறைச்சாலையில் கொண்டு போடுறாங்க. ஆனாலும் சிறைச்சாலையில் என்ன பண்றாரு? பவுலும் சீலாவும் கர்த்தரை துதிக்கிறாங்க. இந்த பிலிப்பு பட்டணத்தில் பயங்கரமான அடி உத. ஆனாலும் கர்த்தர் அங்கே பெரிய கிரியெல்லாம் செய்கிறாரு. அங்கே யாரு? சிறைச்சாலை காவலாளி ரட்சிக்கப்படுறாங்க, குடும்பம் ரட்சிக்கப்படுது. எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த ஊரை விட்டு அவரை என்ன பண்ணுறாங்க? வெளியே அனுப்பிடுறாங்க. நம்மளாம் நினைச்சுப்போம், அடி வாங்கிடப்பா ஆண்டவரே, ஒரு 3 மாதம் ரெஸ்ட்டு கொடுங்க ஆண்டவரே, இல்லாட்டி இந்த ஊழியமே வேண்டாம் ஆண்டவரே, ஏன் போல் தொல்லை, நான் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுறேன், இல்லாட்டி யாரையாவது அனுப்போம் அப்படின்னு இல்லை. நமக்கு என்ன எக்ஸ்கியூஸ் நிறையா இருக்குது. வலி ஒரு பக்கம், காயம் ஆறி இருப்பான்னு தெரியல, ஆறி இருக்காது. தொழுமரத்தில் மாட்டின வலி எவ்வளவு இருக்கும். ஆனால் 17ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் பார்த்தீங்கன்னா நேராக அங்கேருந்து தெசலோனிக்க சபைக்கு போகிறார், பட்டணத்துக்கு. ஹல்லேலூயா. தெசலோனிக்க பட்டணத்துக்கு போய் அங்கே சொல்கிறாரு பாருங்க, 2:2 1 தெசலோனிக்கர்ல, பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தோம். அதோட வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நாங்கள் தைரியமும் கொண்டிருந்தோம். வெகு போராட்டம் தான், ஆனால் சுவிசேஷத்தை சொல்றதை நாங்கள் விடலை, நாங்கள் தைரியமாக சொன்னோம். ஹல்லேலூயா. தெசலோனிக்க பட்டணத்தில் அநேக யூதர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, கிரேக்கர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, பக்தி வைராக்கியமுள்ள அநேக பெண்கள் ரட்சிக்கப்பட்டாங்க என்றெல்லாம் பார்க்கிறோம். அங்கேயும் துன்பம் வந்துச்சு, அங்கேயும் கலகம் வந்துச்சு. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் என்று சொல்லி மக்கள் அவர்களை துன்பப்படுத்தினார்கள். ஆனாலும் உடலை பிறையா பட்டணத்துக்கு போறாங்க. பாருங்க, எந்த சாக்கு பக்கமே சொல்லலை, ஆண்டோடைய ஊழியத்தை செஞ்சாங்க. ஹல்லேலூயா. தெசலோனிக்க பக்கம் மட்டும் சொல்றாங்க, நாங்கள் பாங்க எப்படி ஊழியம் செஞ்சோம், நீங்களும் அதை செய்றீங்களே, அதுக்காக கர்த்தரை துதிக்கிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எத்தனை பேர் சொல்றோம்? ரட்சிக்கப்பட்டு எத்தனை நாள் ஆச்சு? நம்மளால எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க? எத்தனை பேருக்கு இயேசுவை அறிவித்திருக்கிறோம்? எத்தனை பேர் உங்கள் மூலமாக சபைக்கு வந்திருக்கிறாங்க? உங்கள் மூலமாக எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள்?
சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஜனங்கள் பாருங்க, அந்த ஒரு கார்டு கொடுத்தோம். அந்த கார்டுல பேர் எழுதி என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க 5 பேருக்காக. இத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க. அல்லேலூயா. அந்த பாரம் வந்துச்சுன்னா கர்த்தர் ரட்சிப்பார் நிச்சயமாகவே. அல்லேலூயா. அது நம்முடைய பொறுப்பாக எடுக்கணும். பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு. ஆண்டவரே இந்த ஆத்துமாக்கள் எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணணும். உங்களால் முடிந்த ஊழியங்களை கர்த்தருக்காக செய்யணும். மாலையில வந்து சுவிசேஷம் செய்ய ஊழியம் செய்ய முடியும்னா நேரம் எடுத்து வந்து செய்யணும். ஜெப நடை போனோம். ஆண்டவருக்காக எதையாக செய்ய வேண்டும். இங்க போட்டிருக்கு, உங்களிடத்தில் வசனம் வந்தது, உங்களிடத்திலிருந்து புறப்பட்டது. ஹல்லேலூயா. உங்களிடத்தில் வந்தது, உங்களிடத்திலிருந்து புறப்பட்டது. பாருங்க நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது. சபை என்பது பரிசுத்தவான்கள் சாப்பிட்ற ஒரு ஹோட்டல் கிடையாது. என்னது? இட் இஸ் நாட் அ ஹோட்டல் ஃபார் செயின்ஸ். உங்களுக்கு நல்ல ஆகாரம் கிடைக்குது, தோத்துறோம். ஆனால் அங்கேயே நல்ல ஹோட்டல் மாதிரி சாப்பிட்டுட்டு போறது இல்லை. இங்கே என்ன வரணும்? இட் இஸ் அ ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக். ஹல்லேலூயா. அநேக பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் இருக்கிற மக்கள் இங்கே வந்து விடுதலை பெறணும், சுகம் பெறணும், அற்புதங்களை பெறணும். ஹல்லேலூயா. அதற்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யணும், ஜெபம் பண்ணிட்டு நீங்க வரணும். அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் விடுதலை தரணும், ஆத்துமாக்களை கொண்டு வரணும். அப்போ சபை என்பது ஒரு ஆஸ்பத்திரியை போல செயல்படணும். ஹல்லேலூயா. ஆஸ்பத்திரியில் அப்படி ஆம்புலன்ஸ் வரும், அங்கே சுகம் அடைவார்கள். ஹார்ட் ஆப்ரேஷன் நடக்கும், பிள்ளை பிறந்துகிட்டே இருக்கும். அப்படிதானே? வார்டில் என்ன பண்ணும்? லேபர் வார்டில் பிள்ளை கத்திட்டே கிடக்கும். அவங்க பாருங்க, சபையில் பிள்ளை என்ன பண்ணணும்? கத்திட்டே கிடக்கணுமா? பிறந்துகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. பிறந்தாதானே கத்தோம். ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ன பண்ணணும்? பிறக்கணும், வியாதிகள் சுகமடையணும். அதுதான் அல்ல சபை. ஹல்லேலூயா. இது ஹோட்டல் இல்லை, வந்து சாப்பிட்டுட்டு பில்லை போட்டுட்டு காணிக்கை போட்டு போறதுக்கு. ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்யணும். என்ன சொல்லுங்க? ஊழியம் செய்யணும். நான் ஊழியம் செய்யணும். அந்த பாரத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. உங்களிடத்திற்கு சுவிசேஷம் வந்தது. அடுத்த ஸ்டெப் என்ன? உங்களிடத்திலிருந்து சுவிசேஷம் போகணும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை பாருங்க, உங்களிடத்தில் வந்தது. அப்புறம் 8ஆம் வசனத்தில் உங்களிடத்தில் இருந்து அங்கே தொனித்தது பிரசுத்தமாயிற்று என்று பவுல் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். கடைசியாக இந்த 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 சபை எப்படிப்பட்ட சபை? முதலாவது சொன்ன தெரிந்து கொள்ளப்பட்ட ரட்சிக்கப்பட்ட சபை. இரண்டாவதாக முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்கிற ஜனங்களுடைய சபை. எந்தெந்த காரியத்திலும் பார்த்தோம். மூன்றாவதாக சுவிசேஷம் அறிவிக்கிற சபையாக இருந்துச்சு. நம்முடைய சொந்தங்கள் ரட்சிக்கப்படணும், நம்முடைய கணவன் மனைவி பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், நம்முடைய அருகில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படணும். இந்த வார்டு 53வது வார்டு ரட்சிக்கப்படணும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த பட்டணம் ரட்சிக்கப்படணும். என்ன ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சபைக்கு வெளியே தான் இருக்கிறார்கள். பாவத்தில் இருக்கிறாங்க, அறியாமல் இருக்கிறாங்க, குருட்டாட்டத்தில் இருக்கிறாங்க, இருளில் இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கணும், ஊழியம் செய்யணும், இயேசுவை பற்றி அறிவிக்க ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருவாராக. கடைசியாக இந்த சபைகளுடைய வாழ்க்கையில என்ன காணப்பட்டுன்னு சொன்னா 10ஆம் வசனத்துல அவர் மரித்தொழுந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கிலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகி இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. பாருங்க, இந்த சபை இயேசுவுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்த சபை. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். Expectant church. They were expecting the return of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இயேசுவே எப்போ வருவீங்க? அந்த வாஞ்சை. பைபிள்ல கடைசி ஜெபம் என்ன தெரியுமா? பைபிள்ல சொல்லப்பட்ட கடைசி ஜெபம் என்ன? கர்த்தராகிய இயேசுவே, நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு வர ஆண்டவரே, எனக்கு நிறைய வேலை, இயேசுவே வாரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்தாலும் போறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ரெடியா இருக்கீங்களா? அது ரெடியாக இல்லைன்னா ஆயிரணும் சீக்கிரம். இன்னைக்கே இப்போ வீட்டில் போய் ஆண்டவரை என்னை ரெடி பண்ணோம். எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. They were expecting, eagerly awaiting the return of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவ வருகை அன்னைக்கே முதல் நூற்றாண்டிலேயே எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். பவுல் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். பிலிப்பியர் 3:20 சொல்றாரு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்திலே இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் வருவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எதிர்பார்த்து கொண்டே இருக்கணும். இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல. இந்த பூமி எல்லாம் நமக்கு நிரந்தரம். பரலோகத்திலே நமக்கென்று ஒரு நித்திய வீடு இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த தெசலோனிக்கே நிருபத்திலே பவுல் மறுபடியும் சொல்லுகிற ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், இயேசு வருவார். ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய கடைசி வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. ஒவ்வொரு அதிகாரத்திலுமே அங்கே பவுல் அங்கே வருகையை பற்றி எழுதுகிறார்.
இந்த இடத்துல பாருங்க அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை என்று சொல்கிறார். 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது 19ஆம் வசனத்துல, 3ஆம் அதிகாரத்தில் பாருங்க 13ஆம் வசனத்துல அங்கே கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது, 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க அங்கேயும் போட்டிருக்குது நம்முடைய கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் இறங்கி வருவார். 5ஆம் வசனத்துல பாருங்க 23ஆம் வசனத்துல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது he is going to come. இயேசு நிச்சயமாகவே வருவார். ஹல்லேலூயா. தெசலோனிக்கே நிருபத்திலே பவுல் மறுபடியும் சொல்லுகிற சத்தியம் என்னவென்று சொன்னார், இயேசு மறுபடியும் வருவார். நாம் ஆயத்தமா இருக்கணும், எதிர்பார்ப்போடு வாழணும். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வந்துருவாரு அப்படிங்கிற அந்த உணர்வோடு வாழணும். ஹல்லேலூயா. அவர் தேவ மனுஷன் இப்படியாக சொல்றாரு, இன்னைக்கு இயேசு வருவார் என்கிற எதிர்பார்ப்போடு வாழணுமா, பரிசுத்தமா இருக்கணுமா. 100 வருஷத்துக்கு கழிச்சு வந்தாலும் போறதுக்கு ஆயத்தமா, அதாவது நம்ம திட்டம் பண்ணணுமா. ஹல்லேலூயா. 100 வருஷம் கழிச்சு வருவார் அப்படிங்கிறது திட்டம் பண்ணணுமா, நிறைய காரியங்கள். ஆனா இன்னைக்கு வந்தாலும் போறதுக்கு ரெடியா என்ன இருக்கணும், இயேசு வந்தாக பரலோகம் நமக்காக இருக்கிறது. ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை நமக்காக தர ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நித்தியமாக இயேசுவோடு கூட நம்ம இருப்பது எவ்வளவு மகிழ்ச்சி. கண்ணீர் இல்லாத, துயரம் இல்லாத, இந்த உலகத்தில் வேதனை எவ்வளவோ இருக்கிறது. மனிதர்களால் வேதனை, பிசாசினால் வேதனைகள், கண்ணீர்கள், வியாதிகள். ஆனால் அந்த பரலோகத்தில் அதெல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. அதை எதிர்பார்த்து வாழணும். ஹல்லேலூயா. நிறைய பேர் பூமி தான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பூமி தான் எனக்கு சொந்தம், பாடுறது மற்றும் பரலோகமே என் சொந்தமே. ஆனால் வாழ்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ பூமி தான் எனக்கு சொந்தம் மாதிரி. ஆனால் நம்ம வாழ்க்கையில் பரலோகத்தை எதிர்நோக்கி வாழணும். ஹல்லேலூயா. தெசலோனிக்கே மக்கள் அவர்கள் பரலோகத்தை எதிர்பார்த்து, இயேசுவுடைய வருகையை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு வருவார் என்கிற நம்பிக்கை இருக்கும் பொழுது நம்ம இன்னும் பரிசுத்தம் அடைவோம். இயேசு வருவார் என்கிற நம்பிக்கை இருக்கும் பொழுது இயேசுவுக்காக எதையாகிலும் செய்யணும் என்கிற அந்த துடிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். இயேசு வருவார் என்கிற அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது இன்னும் விசுவாசத்திலையும் பரிசுத்தத்திலையும் வளர்ந்து கொண்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். இயேசு வரப்போகிறார். ஹல்லேலூயா. இயேசு வரப்போகிறார். உலகத்தில் நடக்கிற அனைத்து காரியங்களும் இயேசுடைய வருகைக்கு நமக்கு காண்பித்துக் கொண்டே இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அழிவுகள், பேரழிவுகள், மக்கள் கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான காரியங்கள், விஞ்ஞான வளர்ச்சியை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் இதெல்லாம் தீர்க்கதரிசிகளுடைய நிறைவுகள். ஹல்லேலூயா. இயேசுடைய வருகைக்கு முன்பாக அறிவு பெருத்து போகும் என்று தானியேல் சொல்கிறார். பாவம் பெருகி போகும். பாவத்துக்கு அளவே இல்லை. பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. அன்பு தனிந்து போய் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கான அடையாளங்கள். ஆண்டவர் உலகத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சபை ஆயத்தமா இருக்கிறதா? நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? தெசலோனிக்கே மக்கள் அவர்கள் எதிர்பார்ப்புள்ள ஜனங்களாக இருந்தாங்க. எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, இயேசுவே வாரும். ஒவ்வொரு நாள் நாம் ஜெபம் பண்ணோம், இயேசுவே வாரும், என்னை ஆயத்தப்படுத்தும், என்னோடு கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த கிருபை தாரும் என்று சொல்லி நீங்கள் அங்கே ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து வாழ்கிற மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இந்த குணங்கள் எல்லாம் இந்த சபையத்தை காணப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட சபையாக இருந்துச்சு. கிறிஸ்துவுக்குள், தேவனுக்குள்ளாக அவர்கள் இருந்தார்கள். இரண்டாவதாக முன்மாதிரியான வாழ்க்கை, அன்பிலே, விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே, மனம் திரும்பதில்லை, வசனத்திலே, ஜெபத்திலே, எல்லாவற்றிலும் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். எக்ஸம்பிளரி லைஃப். மூன்றாவதாக சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. ஹல்லேலூயா. அவங்கள்ட்ட வந்தது மாத்திரமல்ல, அவங்கள்ட்ட இருந்து நிறைய பேருக்கு சுவிசேஷம் போச்சு. உங்கள்கிட்ட இருந்து போதா? எத்தனை பேர்கிட்ட போயிருக்கு கடந்த 7 மாசத்துல சுவிசேஷம் நம்மகிட்ட இருந்து போகணும். ஹல்லேலூயா. சபை மூலமாக போகணும், நம்ம குடும்பம் மூலமாக போகணும், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை மூலமாக போக வேண்டும். நான்காவதாக வருகையை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. இயேசுவே வாரும், இயேசுடைய வருகைக்காக ஆயத்தமாக இருந்தார்கள். பரிசுத்தத்திலே அவர்கள் வளர்ந்து கொண்டே இருந்தார்கள். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை நோக்கி, கிறிஸ்துவின் வருகையை நோக்கி நம்முடைய கண்கள் எப்பவுமே இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் பரலோகத்தை நோக்கியே இருக்க வேண்டும். கொலோசியர் 3:1 பவுல் சொல்றாரு, பூமிக்குரியவர்கள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள் என்று சொல்கிறார். மேலானவைகளை நாடுங்கள். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்திலே உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பரலோகத்திலே ஆத்துமாக்களை சேர்த்து வையுங்கள். பரலோகத்திற்காக வாழுங்கள். இந்த பூமி போயிடும். என்னைக்கு நம்ம உயிர் போன நமக்கு தெரியாது. செவ்வாய்க்கிழமை காலையில், திங்கக்கிழமை ராத்திரி தூங்க நல்லா தான் போனாங்க. ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் எல்லாரும் நல்லா சைக்கிள் ஓட்டி ஜாலியாக இருக்கிறாங்க, நல்லா தான் இருந்தாங்க. டிவியில் சொல்கிறான், கண் மூடி கொண்டிருந்த ஜனங்களை மண் மூடி போட்டது அப்படின்னு சொல்கிறான். மண் மூடி போட்டது.
அன்னைக்கு இரவில் எல்லாரும், அநேக பிள்ளைகள், அநேக குடும்பங்கள், வீடு அப்படியே வீடோட போயிடுச்சு. அப்படி நிலச்சரிவில் இன்றைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. எத்தனையோ விபத்துக்களை பார்க்குறோம். ஆனால் இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து வாழணும். அல்லேலூயா. இயேசுவின் வருகையிலே செல்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த பூமியில் இருக்கும் மட்டும் இயேசுவுக்காக வாழ, இயேசுவோடு வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த தெசலோனிக்கே சபை ஒரு முன்மாதிரியான சபை. ஹல்லேலூயா. ஒரு 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 பூர்ணமான சபை என்று சொல்ல முடியாது. There is no perfect church in this world. இந்த உலகத்திலே பூர்ணமான சபை என்று சொல்லி ஒன்றுமே கிடையாது. எல்லா சபையிட்டும் குறைவு இருக்கிறது. பின்பாக நான் சொல்வேன், சில நாட்களில் தெசலோனிக்கே பட்டணத்தில் குறைவு இருந்துச்சு. அதனால் அதையும் சரி செய்தார்கள். பூர்ணமான சபை என்று ஒன்றுமில்லை. ஆனால் என்னது மாதிரி ஐடியல், ஒரு நல்ல மாதிரியான சபைகள் அநேகம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த சபைகளை பின்பற்றுவோம். இந்த அந்தியோகிய சபை ஒரு மாதிரி உள்ள சபை, எருசலேம் சபை ஒரு மாதிரி உள்ள சபை, தெசலோனிக்கே சபை ஒரு மாதிரி உள்ள சபை. கலாத்தியா சபை புத்தி இல்லாத மக்களாக இருந்தார்கள். சண்டையும் வாக்குவாதமும் அந்த சபையில் இருந்தது. அப்படி நம்ம இராதபடிக்கு இந்த தெசலோனிக்கே சபையில் உள்ள மக்களைப் போல காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லா நிலைமையும் இருப்போமா? எல்லா நிலைமையும் இருப்போம். ஹல்லேலூயா.